புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் நெல்லை சகஸ்கரநாம மண்டலி பக்தி குழு சார்பில் உலக நன்மைக்காக பல நூறு சிவபக்தர்கள் கலந்து கொண்ட திருவாசகம் முற்றோதுதல் விழா நடந்தது. ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. திருவாசகம் பிறந்த திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிகர் பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாணைப்படி திருவாசக முற்றோதுதல் விழா நடந்தது. நெல்லை சகஸ்கரநாம மண்டல பக்தி குழு தலைவர் சிதம்பரம் தலைமையில் ஆசிரியைகள் தேவி வீரமணி, ஆதித்யா கல்யாணராமன் உள்ளிட்ட சிவ பக்தர்கள் முன்னிலையில் திருவாசகம் முற்றோதுதல் விழா நடந்தது. முன்னதாக கோவிலில் உள்ள குதிரைச்சாமி, மாணிக்கவாசகர், ஆத்மநாத சுவாமி, யோகாம்பிகா, வீரபத்ரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து மண்டபத்தில் திருவாசக முற்றோதுதல் விழா நடந்தது. இந்த வழிபாட்டில் தமிழகத்தின் இக்குழுவில் ஏற்பாட்டில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த 400 சிவபக்தர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த பக்தி குழு இலவசமாக ஆன்லைன் மூலமாக அன்பர்களுக்கு விஷ்ணு சரஸ்கரநாமம், திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் ஆகியவற்றினை இலவசமாக ஆன்லைன் மூலமாக கற்பித்து வருகிறது. இதில் 8000 அன்பர்களும் 40 ஆசிரியர்களும் எண்ணற்ற ஒருங்கிணைப்பாளர்களும் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.